ஓகே, டேட்டா வந்து ஓவர் ஃபிட் ஆகுது. அந்த டேட்டா வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஆரம்பமே சரியில்லை. ரைட்டா? ஸோ பிள்ளைங்கோஸுக்கு பாடம் எடுக்க ஏஐக்கே பிடிக்கல. ஓகே, ஸோ என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஃபிட் ஆயிடுச்சு டேட்டா. ஓவர் ஃபிட்டு அண்டர் ஃபிட்டுன்னா என்னன்னு சொல்கிறேன். ரைட்டா? டேட்டா வந்து ஓவர் ஃபிட் ஆயிடுச்சு. 0.18 100%க்கு மேலேயே போகுது. ரைட்டா? ப்ரிசிஷனும் ரீகால் ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நாய் காரை பார்த்து மட்டும் குலைக்கும். ஒரு நாய் பிள்ளிங்கோஸ் ஓட்டுற பைக்கையும் காரையும் பார்த்து குலைக்கும். அப்போ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்கல்ல, சென்சிட்டிவாக இருக்குது. எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு வாங்கி லோன் கொடுக்க. அதுதான் இந்த பி. சரியா? இதே வந்து கரெக்டான லோன் கொடுக்குறவனாக இருந்தால் ஆரை யூஸ் பண்ணுவான். ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவன் தான் கரெக்டான ஆள் லோன் கொடுக்கன்ட்டு. F1 வந்து இது ரெண்டையுமே யூஸ் பண்ணும். அதாவது அவன் புதுசாக இருந்தால் அவனை மொட்டையடிக்க பி, அவன் வந்து லோனு வாங்க இவன் கரெக்டான ஆள் கொடுத்துருவான் ஆறு. ரெண்டையுமே F1 ஸ்கோர் யூஸ் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெயினில் வரும், ரன்ஸில் போனீங்கன்னா அந்த ட்ரெயினில் வரும். ஸோ மாடல் ஓவர் ஃபிட் ஆகுது. ரைட்டாக அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது சார் அப்படின்னா, இப்போ இதில் இருக்க F1 ஸ்கோர் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ வெயிட்ஸ் ஃபைல் இது இங்கே இருக்கும். ரைட்டா? இது 217 இருந்துச்சுனாலே ஸ்பேர்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி டீப் சீக்குக்கும் இதுக்கும் போட்டி வைக்கிறாங்க இல்லை, அதில் யார் ஜெயிப்பா? யாருமே ஜெயிக்க மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 மாடல் அது வந்து ஸ்பேர்ஸ் வேறு, இது வேறு. இப்போ லேபிள்ஸ் ரைட்டா? இதுதான் இந்த கோரலக்ஸ் கிராம். ஸோ இதை பார்ப்போம். இப்போ நான் வேலைக்கு போனோம், அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ கேங் ஃபைட், குரூப் ஃபைட் எல்லாத்தையுமே இது டிடெக்ட் பண்ணிடும். நன்றி, வணக்கம். சிக்கி சிக்கா சிப்பா.